பேசிக் மைனஸ் இருக்கா? நேற்று நீ என்ன பண்ண? இந்த மாதிரி இல்லை சீரியஸாக கேட்குறேன். படத்துக்கு வான்னு சொன்னா ஓகே, நல்ல ஒரு மெச்சூர் ஆகிடுங்க. கொஞ்சமாவது உனக்கு பேசிக் மைனஸ் இருக்கா? இது பிக் பாஸ் வீடு கிடையாது. என்ன பண்ற? பிக் பாஸ் வீடு இல்லாட்டி நீ வான் கூப்பிட்டேல, வாங்க அப்படின்னு சொன்ன, அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மேனஸ். வர்றையா அப்படின்னு கேட்டேன்னா அது ஒரு நல்ல மேனஸா. படம் வந்து சூப்பரா. உன்னை வரியான்னா கேட்க கூடாது, வரணும்னு சொன்னா வந்து தம்பிக்காக வர மாட்டியா? அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, அது என்ன பழக்கம்? வர்றையா அப்படின்னா ஆடியோ லான்ச் வைக்கிற அண்ணனா வாங்க அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சே கிடையாது. ஆடியோ லான்ச் இல்லாட்டி என்ன, சூப்பரா பிரம்மாண்டமா ரிவ்யூ ஷோவா பண்ணிட்டோம். நிறைய நம்ம பத்திரிகை நண்பர்கள் சவரெல்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச் ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டேன் இல்லையா? அவ்வளவுதான். தம்பிக்கு வாழ்த்து சொல்லிட்டு முடிச்சிரு. ஆமா கண்டிப்பா கான்வர்சேஷன் பண்ணு. சரி, ஏன் இப்படி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் நிறைய விஷயங்களை கத்துக்க. இனிமே இன்வைட் பண்ணேன்னா வாங்கன்னு சொல்லணும், வர்றையா அப்படின்னு கேட்க கூடாது. ஓகேவா? ஸோ இன்னொரு பிக் பாஸ் ஹவுஸ் தாங்காது. அங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல முறைச்ச மாதிரி சீப்போ அவ்வளவுதான். அண்ணன் பிளான் பண்ணி கண்ணத்தை குத்துட்டாரு.